Let us continue alkynes. In the alkynes, we will go for hydroboration, oxidation of alkynes. Alkynes ஒரு எக்ஸாம்பிள் இப்படி எடுத்துக்கிறோம். இதை ஃபர்ஸ்ட் ஹைட்ரோபோரேஷன் எடுத்தும்போது இங்க ஹைட்ரோபோரேஷன்ல என்ன எடுத்துக்கிறோம்னாக்கா டைஅல்கைல் போரேன்னு எடுத்துக்கிறோம். டைஅல்கைல் போரேன்னு எடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் R2BH எப்படி எடுத்து இப்போ ஹைட்ரோபோரேஷன் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த அல்கைன் எழுதிக்கிறோம். இந்த டைஅல்கைல் போரேன் இப்படி எழுதுறோம். டைஅல்கைல் போரேன் இப்படி எழுதிட்டோம். இப்போ பாண்டிங் எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிக்கும் ஹெச்சுக்கு இடையில பாண்ட் வந்து பாதியை பிரேக் ஆகும். இந்த சிக்கும் ஹெச்சுக்கு இடையில பாண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இந்த சிசி பாண்ட் பை பாண்ட் பிரேக் ஆகும். சிக்கும் பிக்கும் இடையில பாண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அது போல நடக்கும். ஸோ இந்த பிக்கு ஹெச்சுக்கு இடையில பாண்ட் வந்து பிரேக் ஆகுது. சிக்கு ஹெச்சுக்கு இடையில பாண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. சிக்கும் சிக்கு இடையில பாண்ட் வந்து பிரேக் ஆகுது. சிக்கும் பிக்கு இடையில பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. அப்போ என்ன ப்ரொடியூஸ் ஆகும் பாருங்க. ஆர் CH டபுள் பாண்ட் CH B R dash R dash இது போல ப்ரொடியூஸ் ஆகும். இங்க இந்த கார்பன்ல ஹைட்ரஜன் ஆட் ஆகுது. இந்த கார்பன்ல போரான் ஆட் ஆகுது. அதனால இந்த ஸ்டெப் என்னன்னு சொல்றோம்னா ஹைட்ரோபோரேஷன் என்று சொல்றோம். ஹைட்ரோபோரேஷன் என்று நம்ம சொல்றோம். ஒரு கார்பன்ல ஹைட்ரஜனும் ஒரு கார்பன்ல போரானும் வந்து ஆட் ஆனதுனால என்னன்னு சொல்லிக்கணும் ஹைட்ரோபோரேஷன் என்று சொல்லிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிடேஷன். ஆக்சிடேஷன் என்ன யூஸ் பண்றோம்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு அல்காலின் மீடியம் எப்படி யூஸ் பண்றோம். ஹைட்ரஜன் பெராக்சைடு யூஸ் பண்றோம். அல்காலி மீடியத்தில். சரி, இப்போ இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு அல்காலியில என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அல்காலியில OH மைனஸ் இருக்குது. இப்போ இந்த OH மைனஸ் இந்த புரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோ. புரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணி வாட்டர் மாறிக்கோ. இந்த பாண்ட் வந்து இங்க ஆக்சிஜனுக்கு ஷிஃப்ட் ஆயிடும். ஷிஃப்ட் ஆயிடுச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க. இதுக்கிட்ட ஆல்ரெடி 2 லோன் பேர்ஸ் இருக்கும். இப்போ இந்த பாண்ட் பேர் லோன் பேரா மாறுது. அதனால நெகட்டிவ் சார்ஜ் ஹைட்ரோபெராக்சைடு. இதுக்கு பேர் என்ன சொல்றோம்னா ஹைட்ரோபெராக்சைடு. இந்த ஹைட்ரோபெராக்சைடு இதை போய் அட்டாக் பண்ணுது. யார் அட்டாக் பண்ணுதுன்னா டைரக்டா இந்த போரான் அட்டாக் பண்ணுது. ஏன் போரான் அட்டாக் பண்ணுதுன்னாக்கா இந்த போரான் கிட்ட வேக்கன்ட் ஆர்பிட்டால் இருக்குது. அதனால இந்த போரானை அட்டாக் பண்ணுது. போரான் கிட்ட வேக்கன்ட் ஆர்பிட்டால் இருக்கிறதுனால அட்டாக் பண்ணுது. அப்படின்னா போரான் வந்து வேக்கன்ட் ஆர்பிட்டால கொடுக்குது. O மைனஸ் வந்து லோன் பேரை கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ இது லோன் பேரை கான்ட்ரிபியூட் பண்ணுது. இது வேக்கன்ட் ஆர்பிட்டால கான்ட்ரிபியூட் பண்ணுது. அப்போ டேட்டிவ் பாண்ட் கிரியேட் ஆகும். இந்த ஆக்சிஜனுக்கு இந்த போரானுக்கு இடையில டேட்டிவ் பாண்ட் கிரியேட் ஆகுது. அந்த டேட்டிவ் பாண்டை நார்மல் கோலன் பாண்டை நம்ம எழுதிக்கலாம். எழுதிக்கும் போது ஃபார்மல் சார்ஜஸ் கொடுத்தோம். ஸோ போரான் இதுக்கிட்ட 2R dash இருக்குது. OH இருக்குது. இப்போ இங்க பார்த்தீங்கன்னா CH டபுள் பாண்ட் CHR எப்படி இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகும்னு பார்க்கலாம். இந்த போரானுக்கு நெகட்டிவ் சார்ஜ் கொடுக்குறோம். ஏன்னா அடிஷனல் பாண்ட் கிரியேட் ஆனதுனால. நெக்ஸ்ட் இந்த பாண்ட் இப்படி போகுது.
இதை போய் அட்டாக் பண்ணுது. இந்த பாண்ட் இப்படி வரும். ஸோ இந்த போரான் இதுகிட்ட O மைனஸ் இருக்குது. இப்போ இந்த O இந்த பாண்டை எடுத்துக்கிறதுனால நெகட்டிவ் சார்ஜ், இந்த O இந்த பாண்டை எடுத்துக்குது. இந்த காம்பவுண்ட் எப்படி ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா, இந்த இங்க ஹைட்ரஜன் பெராக்சைடு OH மைனஸோட சேர்ந்து ஹைட்ரோ பெராக்சைடு கொடுத்துருக்குது. இந்த ஹைட்ரோ பெராக்சைடில் இருக்கக்கூடிய O மைனஸ் இந்த போரானுக்கு லோன் பேரை டொனேட் பண்ணுது. அப்படின்னா இந்த O மைனஸ்க்கு இந்த போரானுக்கு இடையில டேட்டிவ் பாண்ட் கிரியேட் ஆகுது. சரி, அந்த டேட்டிவ் பாண்டை நார்மல் கோலன் பாண்டை கொடுத்து ஃபார்மல் சார்ஜஸ் கொடுத்துருக்கோம். இதுக்கு நெகட்டிவ் சார்ஜ் கொடுத்துருக்கோம், இதுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் கொடுப்போம். ஆனால் ஆல்ரெடி நெகட்டிவ் சார்ஜ் இருந்ததுனால 0 சார்ஜாக மாறிடுச்சு. இப்போ இந்த பாண்ட் வந்து இப்படி ஷிஃப்ட் ஆகுது, இப்படி அட்டாக் பண்ணுது. ஸோ இங்கே ஒரு R டேஷ், இங்கே ஒரு R டேஷ். இது என்னவோ மாறிச்சுன்னா RCH டபுள் பாண்ட் CH OH இப்படி மாறிக்கு. இந்த கார்பன் கிட்ட இந்த OH வருது. இந்த ஆக்சிஜன் இந்த கார்பனை வந்து அட்டாக் பண்ணிக்குது. இப்போ இது என்னன்னா, இங்க டபுள் பாண்ட் இருக்கிறதுனால இது என்னன்னு சொல்றோம்னா ஈன்னு சொல்றோம். அடுத்து ஆல்கஹால் இருக்கிறதுனால OL என்று சொல்றோம். அதனால இது என்னன்னு சொல்றோம்னா ஈனால். இப்போ இந்த ஈனால் வந்து டாட்டாமரேஸுக்கு போகும். டாட்டாமரேஸ்னா இந்த பாண்ட் ஆக்சிஜன் கிட்ட போகும், இந்த பாண்ட் கார்பன் கிட்ட போகும், இந்த ஹைட்ரஜன் கார்பன் கிட்ட வரும். இப்போ என்ன வருதுன்னா RCH2 COH இது போல ஆல்டிகைட் வருது. இப்போ இந்த கார்பனைல் காம்பவுண்ட் தான், இந்த ஆல்டிகைட் தான் மேஜர் ப்ராடக்ட். ஈனால் வந்து மேஜர் ப்ராடக்டா இருக்காது. ஏன்னா இதனுடைய ப்ரொபோர்ஷன் அதிகமா இருக்கும் இதனுடைய ப்ரொபோர்ஷனை விட. அதனால இதுக்கு இதனுடைய ப்ரொபோர்ஷன் அதிகமா இருக்கனால இதை மேஜர் ப்ராடக்ட் என்று சொல்றோம். இப்ப இங்க என்ன அல்கைன் எடுத்துக்கணும்னா, இந்த ரியாக்ஷன்ல சோ அல்கைன் எடுத்துக்கணும். இந்த அல்கைனை வந்து எதுக்கு எடுத்துன்னு போனோம்னா, ஃபர்ஸ்ட் ஹைட்ரோபோரேஷனுக்கு எடுத்துன்னு போனோம், அடுத்து ஆக்சிடேஷனுக்கு எடுத்துன்னு போனோம். இது ஃபைனலா என்னவா கன்வெர்ட் ஆச்சுன்னா இது போல ஈனால கன்வெர்ட் ஆச்சு. இது டாட்டாமரேசம் போனதுனால இது மாதிரி ஆல்டிகைட் கிடைச்சிச்சு. இப்போ இந்த கார்பன் ஆண்ட என்ன ஆட் ஆயிருக்குதுன்னா ஹைட்ரஜன் ஆட் ஆயிருக்குது. இந்த கார்பன் ஆண்ட என்ன ஆட் ஆயிருக்குதுன்னா OH ஆட் ஆயிருக்குது. இந்த ட்ரிபிள் பாண்ட் என்னவா மாறி இருக்குதுன்னா டபுள் பாண்டா மாறிச்சு. அப்படின்னா இந்த ப்ராசஸ் என்னன்னு சொல்லணும்னா ஹைட்ரேஷன் சொல்லலாம். அப்போ ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன் என்றது என்னன்னா தட் இஸ் ஹைட்ரேஷன் என்று சொல்லலாம். இந்த கார்பனுக்கு என்ன வந்திருக்குதுன்னா பாசிட்டிவ் அடெண்டம் H+ வந்திருக்குது. இது கிட்ட ஹைட்ரஜன் இல்லை ஆனா அல்கைல் குரூப் இருக்குது. இது கிட்ட என்ன வந்திருக்குதுன்னா நெகட்டிவ் அடெண்டம் OH- வந்திருக்குது. இது கிட்ட அல்கைல் குரூப் இல்லை ஆனா ஹைட்ரஜன் இருக்குது. இந்த அடிஷன் என்னன்னு சொல்றோம்னா இட் இஸ் ஃபாலோயிங் ஆன்டி-மார்கோனிகாப்ஸ் ரூல் அப்படி சொல்றோம். இட் இஸ் ஃபாலோஸ் ஆன்டி-மார்கோனிகாப்ஸ் ரூல் அப்படி சொல்றோம். அப்போ இந்த ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன் என்றது ஆன்டி-மார்கோனிகாப்ஸ் ரூல் பிரகாரம் ப்ராடக்ட் தருது என்று சொல்லலாம். ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன், இந்த ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன் என்றது எதன் பிரகாரம் ப்ராடக்ட் தருதுன்னா ஆன்டி-மார்கோனிகாப்ஸ் ரூல் பிரகாரம் ப்ராடக்ட் தருது. அப்புறமா இங்க டாட்டாமரேசத்தினால இந்த மாதிரி காம்பவுண்ட சொல்றோம், கார்பனைல் காம்பவுண்ட சொல்றோம். அதே இங்க டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டாட்டாமரேசம் எல்லாம் வந்துருக்காது, ஏன்னா இங்க சிங்கிள் பாண்டா வந்துருக்கு. அதனால சரி. அப்போ இந்த அல்கைல் ஹைட்ரேஷன் போச்சுன்னா ஆன்டி-மார்கோனிகாப்ஸ் ரூல் பிரகாரம் ஈனால கொடுக்கும், அது டாட்டாமரேசம் போயிட்டு இது போல. அப்போ இந்த அல்கைன ஹைட்ரேஷனுக்கு நம்ம எப்படி எடுத்துன்னு போறோம்னா, ஒண்ணு டைல்யூட் சல்பரிக் ஆசிட் சொல்யூஷன் வழியா பாஸ் பண்ணிட்டு Hg2+ கேட்டலிஸ்ட் வைக்கிறோம். அப்போ ஹைட்ரேஷன் எப்படி நடக்குதுன்னா ஆஸ் பர் மார்கோனிகாப்ஸ் ரூல். இன்னொரு வழி என்னன்னா ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன் வழியில எடுத்துன்னு போறோம். அந்த வழியில எடுத்துன்னு போனீங்கன்னா என்ன ப்ராடக்ட் வருதுன்னா ஆன்டி-மார்கோனிகாப்ஸ் ரூல் பிரகாரம் ஹைட்ரேஷன் நடக்கும். ஆன்டி-மார்கோனிகாப்ஸ் ரூல் பிரகாரம் ஹைட்ரேஷன் நடந்து
அது டாட்டா மெலிசத்துக்கு போகும். நெக்ஸ்ட் வந்து ஓசோனாலிசிஸ். ஓசோனாலிசிஸ் கிட்ட போறோம். இப்போ அசிட்டிலின் எடுத்துக்கலாம். இது ஓசோனோட ட்ரீட் பண்றோம். அப்ப என்ன பண்ணனா கார்பன் ஆட்டம்ஸ்க்கு இடையில 2 பாண்ட்ஸை பிரேக் பண்ணிடுங்க. கார்பன் ஆட்டம்ஸ்க்கு இடையில 2 பாண்ட்ஸ் பிரேக் பண்ணிடுங்க. அப்போ ட்ரிபிள் பாண்ட் என்ன ஆகுதுன்னா கார்பன் கார்பன் ட்ரிபிள் பாண்ட் என்ன ஆகுதுன்னா கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்டா மாறும். கார்பன் கார்பன் ட்ரிபிள் பாண்ட் என்ன ஆகுதுன்னா கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்டா மாறுது. 2 பாண்ட்ஸ் பிரேக் ஆகுது. 3 ஆக்சிஜன்ஸை எடுத்துக்கணும். இப்போ பாண்டை வந்து இப்படி கொடுக்கலாம். பாண்டை வந்து இப்படி கொடுக்குறோம். இதை தான் என்னன்னு சொல்றோம்னா ஓசோனாய்டு சொல்றோம். ஓசோனாய்டு. அப்போ கார்பன் கார்பன் ட்ரிபிள் பாண்ட்ல 2 பாண்ட்ஸை பிரேக் பண்ணிடுங்க. ஒரு பாண்ட் அப்படியே இருக்கட்டும். 3 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் எப்படி கொடுத்துட்டு இப்படி பாண்ட்ஸ் இப்படி கொடுத்துரும். அடுத்து இது என்ன பண்ணா வாட்டரோட ட்ரீட் பண்ணும். வாட்டரோட ட்ரீட் பண்றது. வாட்டரோட ட்ரீட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இந்த வாட்டர் வந்து இந்த ஆக்சிஜன் எடுத்துக்கின்னு ஹைட்ரஜன் பெராக்சைடா மாறிக்கும். இந்த பாண்ட் பிரேக் ஆயிடும். ஸோ இங்க என்ன இருக்குதுன்னா H சிங்கிள் பாண்ட் C சிங்கிள் பாண்ட் C H. இதை எழுதிக்கிறோம். இப்படி எழுதியாச்சு. அடுத்து இந்த கார்பன் கிட்ட இந்த ஆக்சிஜன் இருக்குது. இந்த கார்பன் கிட்ட இந்த ஆக்சிஜன் இருக்கு. இந்த குரூப் நம்ம என்னன்னு சொல்றோம்னா இந்த குரூப் CHO குரூப் இது ஆல்டிகேட். இது என்னன்னா CHO இது ஆல்டிகேட். இங்க 2 ஆல்டிகேட் குரூப்ஸ் இருக்கறனால இது என்னன்னு சொல்றோம்னா கிளையாக்சால் என்று சொல்றோம். இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு இங்க ப்ரொடியூஸ் ஆன ஹைட்ரஜன் பெராக்சைடு என்ன பண்ணுதுன்னா இந்த ஆல்டிகைடை ஆக்சிடேஷன் பண்ணும். அப்போ இந்த ஆல்டிகைட் என்னவா மாறும்னா கார்பாக்சிலிக் ஆசிடா மாறும். இந்த ஹைட்ரஜன் என்னன்னு சொல்லுவோம்னா ஆல்டிகைடிக் ஹைட்ரஜன் என்று சொல்லுவோம். இந்த ஆல்டிகைடிக் ஹைட்ரஜன் எதுக்கு போகும்னா ஆக்சிடேஷனுக்கு போகும். ஆக்சிடேஷன் போயிட்டு இது என்னவா மாறும்னா OH குரூப்பா மாறும். ஸோ இப்போ என்ன கிடைக்குதுன்னா இந்த ஆல்டிகைட் குரூப் கார்பாக்சிலிக் ஆசிடா மாறும். இந்த CH பாண்ட் என்ன ஆகுதுன்னா இந்த CH பாண்ட் வந்து இது போல மாறும். ஆல்டிகைட் கார்பாக்சிலிக் ஆசிடா மாறும். அதே போல இந்த ஆல்டிகைட் என்ன ஆகுதுன்னா கார்பாக்சிலிக் ஆசிடா மாறும். ஸோ என்ன கிடைக்குதுன்னா ஆக்சாலிக் ஆசிட் கிடைக்கும். இது பேர் என்ன சொல்றோம்னா ஆக்சாலிக் ஆசிட். இந்த ஆக்சிடேஷன் என்னன்னு சொல்றோம்னா இந்த ப்ராசஸ் எப்படி போச்சுன்னா ரியாக்ஷன் வந்து ஆக்சிடேட்டிவ் ஓசோனாலிசிஸ் என்று சொல்லுவது. ஆக்சிடேட்டிவ் ஓசோனாலிசிஸ் அதாவது இந்த ப்ராசஸை ஓசோனாலிசிஸ் என்று சொல்றோம். இந்த ஓசோனாலிசிஸ்ல ப்ரொடியூஸ் ஆன ஹைட்ரஜன் பெராக்சைடு என்ன பண்ணுதுன்னா இந்த ப்ரொடியூஸ் ஆன ப்ராடக்டை ஆக்சிடேஷனுக்கு அனுப்புது. அதனால ஆக்சிடைஸ்டு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. அதனால இது என்னன்னு சொல்றோம்னா ஆக்சிடேட்டிவ் ஓசோனாலிசிஸ் என்று சொல்றோம். ஆக்சிடேட்டிவ் ஓசோனாலிசிஸ்னா அப்படின்னா ரிடக்டிவ் ஓசோனாலிசிஸ் இருக்குதா? ரிடக்டிவ் ஓசோனாலிசிஸ் இருக்குதான்னா இருக்கு. இந்த இடத்துல ஆக்சிடேஷன் நடக்காது. இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து ஆக்சிடேஷன் போகாது. எப்படி என்று பார்க்கலாம். இங்க என்ன பண்றீங்கன்னா இந்த ஓசோனாய்ட்ல வாட்டர் ஆட் பண்ணுங்க. அதே நேரத்துல ஜிங்கையும் ஆட் பண்ணிடுங்க. இந்த ஓசோனாய்ட்ல வாட்டர் ஆட் பண்றீங்க, ஜிங்கை ஆட் பண்ணிடுங்க. என்ன ஆகுதுன்னா இந்த வாட்டர் வந்து இந்த ஆக்சிஜன் எடுத்தீங்கன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடா போகுது. இது என்னவா மாறுதுன்னா கிளையாக்சாலா மாறி. இப்ப கிளையாக்சாலா மாறிடுச்சு. இந்த ப்ரொடியூஸ் ஆன ஹைட்ரஜன் பெராக்சைடு என்ன ஆகுனா ஆக்சிடேஷனுக்காக வரும். ஆக்சிடேஷன் பண்றதுக்காக வரும்.
அப்ப யார் ஆக்சிடேஷன் போயிடுவாங்கன்னா ஜிங்க் ஆக்சிடேஷன் போயிடும் கிளையாக்சைடை விட. ஜிங்க் ப்ரிஃபரன்ஷியலா ஆக்சிடேஷன் போயிடும். அதனால இந்த கிளையாக்சைடு ஆக்சிடேஷன் போகாது. ஸோ ஜிங்க் வந்து இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடோட சேர்த்து ஹைட்ரஜன் பெராக்சைடு கொடுக்கக்கூடிய நேசன்ட் ஆக்சிஜனை ஜிங்க் எடுத்துக்குது. அப்போ இது என்ன வருதுன்னா ஜிங்க் ஆக்சைடா மாறுது. ஹைட்ரஜன் பெராக்சைடு என்னவா மாறுதுன்னா வாட்டரா மாறுது. ஸோ ஜிங்க் ஹைட்ரஜன் பெராக்சைடோட சேர்ந்து ஜிங்க் ஆக்சைடும் வாட்டரையும் கொடுக்குது. இப்போ இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு இப்போ வாட்டரா மாறிச்சு. அதனால இது ஆக்சிடேஷன் போகாது. அதனால இந்த ஓசோனாலிசிஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரிடக்டிவ் ஓசோனாலிசிஸ் என்று சொல்லுவாங்க. ஸோ இப்படி ஓசோனாலிசிஸ் நடந்துச்சுன்னா அதுக்கு என்ன சொல்றோம்னா ரிடக்டிவ் ஓசோனாலிசிஸ் என்று நம்ம சொல்றோம். அதே ஓசோனாலிசிஸ் எப்படி நடந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்றோம்னா ஆக்சிடேட்டிவ் ஓசோனாலிசிஸ் என்று சொல்றோம். எப்படி நடந்துச்சுன்னா ரிடக்டிவ் ஓசோனாலிசிஸ் என்று சொல்றோம். சரி, அடுத்து இந்த ஓசோனாலிசிஸ்ல அசிட்டிலின் பதிலா இப்போ ஒரு அல்கைன் எடுத்துக்கலாம். அசிட்டிலினுடைய ஹோமோலோக் எடுத்துக்கலாம். இது போல அல்கைன் எடுத்துக்கலாம். இப்போ இது ஓசோனாலிசிஸ் போதும். இப்போ இது ஓசோனாலிசிஸ் போனா என்ன ப்ராடக்ட் வரும் பார்க்கலாம். இதுல என்ன பண்றோம்னா ரெண்டு பக்கமும் ஆர் குரூப் எடுத்துக்கிறோம். ரெண்டு பக்கம் கார்பன், அதாவது ட்ரிபிள் பாண்டட் கார்பனுடைய ரெண்டு சைடு என்ன பண்ணிருக்கோம்னா ஆர் குரூப்பை எடுத்துருக்குறாங்க. இந்த பக்கம் ஆர் குரூப், இந்த பக்கம் ஆர் குரூப். இப்போ இது ஃபர்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா ஓசோனோட ரியாக்ஷனுக்கு போகுது. இது ஓசோனோட ரியாக்ஷன் பற்றி என்ன கொடுக்குதுன்னா ட்ரிபிள் பாண்ட் வந்து சிங்கிள் பாண்டா மாறிக்கும். இங்க ஒரு ஆக்சிஜன் பாண்ட் ஆகுது, இங்க 2 ஆக்சிஜன்ஸ் பாண்ட் ஆகுது. இப்படி இப்போ வாட்டரோட ரியாக்ஷனுக்கு போகுது. இங்க பாத்தீங்கன்னா இந்த வாட்டர் வந்து இந்த ஆக்சிஜன் எடுத்துக்கின்னு ஹைட்ரஜன் பெராக்சைடா மாறிக்குது. இந்த ஓ பாண்ட் ஓ பிரேக் ஆயிருக்கு. இப்போ என்ன கிடைக்குதுன்னா ஆர் சி டபுள் பாண்ட் ஓ, சிங்கிள் பாண்ட் சி டபுள் பாண்ட் ஓ, ஆர் இப்படி கிடைக்கும். இந்த வாட்டர் என்னவா மாறிக்குதுன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடா மாறிக்குது. இது என்னன்னு சொல்றோம்னா டைகீட்டோன் சொல்றோம். இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு இந்த டைகீட்டோனை என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஹைட்ரஜன் பெராக்சைடு டைகீட்டோனை என்ன பண்ணுனாக்கா இந்த சிசி பாண்டை பிரேக் பண்ணிடும். இந்த டைகீட்டோன்ல இருக்கக்கூடிய இந்த கீட்டோனுக்கு இந்த கீட்டோனுக்கு இடையில இருக்கக்கூடிய சிங்கிள் பாண்ட் பிரேக் ஆயிடும். சிங்கிள் பாண்ட் பிரேக் ஆயிடுச்சுன்னா இது என்னவா மாறிடும்னா கார்பாக்சிலிக் ஆசிடா மாறிடும். கார்பாக்சிலிக் ஆசிடா மாறிடும். இந்த கீட்டோ குரூப் வந்து கார்பாக்சிலிக் ஆசிடா மாறிடுது. இந்த கீட்டோ குரூப்பும் கார்பாக்சிலிக் ஆசிடா மாறிடுது. இது போல ப்ராடக்ட் இருக்குது. அப்போ டைகீட்டோன் ஹைட்ரஜன் பெராக்சைடுனால என்ன ஆகுதுன்னா, அதாவது டைகீட்டோன் எப்படி இருக்குன்னா கீட்டோ குரூப் பக்கத்துல இருக்கு. இப்படி இருந்துச்சுன்னா இந்த சிசி பாண்ட் பிரேக் ஆயிடுது. இது தனியா வருது, இது தனியா வருது. இது கார்பாக்சிலிக் ஆசிடாவும் இது கார்பாக்சிலிக் ஆசிடாவும் மாறிடுது. அடுத்து ரிடக்டிவ் ஓசோனாலிசிஸ் போறோம். ரிடக்டிவ் ஓசோனாலிசிஸ் என்ன பண்ணுவோம்னா வாட்டர் கொடுப்போம், ஜிங்க் கொடுப்போம். என்ன ஆகுன்னா இது டைகீட்டோனா மாறும். இது டைகீட்டோனா மாறிக்கும். வாட்டர் வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடா மாறும். அந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு யாரோட ரியாக்ஷனுக்கு போயிடும்னா ஜிங்கோட ரியாக்ஷனுக்கு போயிடும். டைகீட்டோனோட ரியாக்ஷனுக்கு வராது. அப்போ இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு ஜிங்கோட ரியாக்ஷனுக்கு போனதுனால இந்த டைகீட்டோன் ஒண்ணுமே ஆகிறதில்லை, அப்படியே இருக்கு. ஸோ இந்த அல்கைன் ரிடக்டிவ் ஓசோனாலிசிஸ் போச்சுன்னா இது போல டைகீட்டோன் கொடுக்குது. அதே ஆக்சிடேட்டிவ் ஓசோனாலிசிஸ் போச்சுன்னா இந்த பக்கம் கார்பாக்சிலிக் ஆசிடாவும் இந்த பக்கம் கார்பாக்சிலிக் ஆசிடாவும் தனித்தனியா பிரிஞ்சு. சரி, இப்போ இந்த ஆருக்கு பதில் ஹெச் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன வரும் பார்க்கணும். ஆர்சி ட்ரிபிள் பாண்ட் சி ஹெச் இப்படி இருக்குது. இப்படி இருந்தா நமக்கு என்ன ப்ராடக்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த பாண்ட் பிரேக் ஆகிக்குது. இந்த சி கார்பாக்சிலிக் ஆசிடா மாறிக்குது. இதுல ஆக்சிடேட்டிவ் ஓசோனாலிசிஸ்ல இந்த சி என்ன மாறுதுன்னா கார்பாக்சிலிக் ஆசிடா மாறிக்குது. ஸோ இந்த சி கார்பாக்சிலிக் ஆசிடா மாறிக்குது, இந்த சி கார்பாக்சிலிக் ஆசிடா மாறிக்குது. ஆக்சிடேட்டிவ் ஓசோனாலிசிஸ். ரிடக்டிவ் ஓசோனாலிசிஸ்ல என்ன கிடைக்குன்னா இது கீட்டோனா மாறும்.
இது ஆல்டிகைடா மாறும். இந்த ட்ரிபிள் பாண்ட் வந்து சிங்கிள் பாண்டா மாறிடும். ட்ரிபிள் பாண்ட் சிங்கிள் பாண்டா மாறிடும். இந்த ட்ரிபிள் பாண்ட் என்னவா மாறிக்குதுன்னா சிங்கிள் பாண்டா மாறிக்குது. இது கீட்டோனா மாறுது. இது வந்து ஆல்டிகைடா மாறிக்குது. இந்த மாதிரி ப்ராடக்ட் வரும். ஸோ ரிடக்டிவ் ஓசோனாலிசிஸ் கற்றுக் பண்ணீங்கன்னா இப்படி வருது. ஆக்சிடேட்டிவ் ஓசோனாலிசிஸ் கற்றுக் பண்ணீங்கன்னா இது மாதிரி வருதுன்ட்டு சொல்லலாம். அடுத்த ரியாக்ஷன் போகிறோம். என்ன டெஸ்ட் பார்க்க போறோம்னா பேயர்ஸ் டெஸ்ட்டை பார்க்க போறோம். பேயர்ஸ் டெஸ்ட். இப்போ அசிட்டிலின் எடுத்துக்கலாம். அசிட்டிலின் இதில் என்ன கொடுக்குறோன்னா பேயர்ஸ் ரியேஜென்ட் கொடுக்குறோம். பேயர்ஸ் ரியேஜென்ட் என்னன்னா கோல்ட் டைல்யூட் அல்காலின், கோல்ட் டைல்யூட் அல்காலின் கேமனோபோர் சொல்யூஷன். கோல்ட் டைல்யூட் அல்காலின் கேமனோபோர் சொல்யூஷன். இந்த பேயர்ஸ் ரியேஜென்ட் இது என்னன்னு சொல்றோம்னா பேயர்ஸ் ரியேஜென்ட் என்று சொல்றோம். இந்த பேயர்ஸ் ரியேஜென்ட்டை கொடுக்குறோம். இப்போ என்ன ஆகும் என்று பார்த்தீங்கன்னா பேயர்ஸ் ரியேஜென்ட்ன்றது என்னன்னா சின் ஹைட்ராக்சிலேஷனுக்கு யூஸ் பண்ணும். சின் ஹைட்ராக்சிலேஷனுக்கு எடுத்துன்னு போகும். சின் ஹைட்ராக்சிலேஷன். சின் ஹைட்ராக்சிலேஷன்னா இந்த இங்க இருக்கக்கூடிய சிசி ட்ரிபிள் பாண்ட்ல ஒரு பை பாண்ட் பிரேக் ஆயிடும். ஒரு பை பாண்ட் பிரேக் ஆகும். அதனால ட்ரிபிள் பாண்ட் டபுள் பாண்ட் ஆகும். இந்த கார்பன் கிட்ட ஒரு OH குரூப் ஆட் ஆகும். இந்த கார்பன் கிட்ட ஒரு OH குரூப் ஆட் ஆகும். அதாவது இந்த சிசி ட்ரிபிள் பாண்ட் சிசி டபுள் பாண்டா மாறுது. இந்த கார்பன் கிட்ட ஒரு OH குரூப் வருது. இந்த கார்பன் கிட்ட ஒரு OH குரூப். அப்படின்னா இந்த 2 கார்பன்ஸ் கிட்ட OH குரூப்ஸ் ஆட் ஆகிறதுனால இது என்னன்னு சொல்றோம்னா ஹைட்ராக்சிலேஷன் என்று சொல்றோம். ஏன் சின்னு சொல்றோம்னா இந்த 2 OH குரூப்ஸும் ஒரே பக்கம் வந்து ஆட் ஆகும். சேம் சைடு ஆட் ஆகும். அதனால சின் ஹைட்ராக்சிலேஷன் சொல்றோம். நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா இந்த சிசி டபுள் பாண்ட் ஃபர்தரா சின் ஹைட்ராக்சிலேஷனுக்கு போகுது. இந்த சிசி டபுள் பாண்ட் ஃபர்தரா சின் ஹைட்ராக்சிலேஷன் போகுது. அப்போ சிசி டபுள் பாண்ட் என்னவா மாறுதுன்னா சிசி சிங்கிள் பாண்டா மாறுது. இந்த சிசி டபுள் பாண்ட் சிசி சிங்கிள் பாண்டா மாறுது. இங்க ஒரு OH குரூப் வருது. இங்க ஒரு OH குரூப் வருது. இப்படி மாறி இருக்குது. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னாக்கா இந்த கார்பன் கிட்ட 2 OH குரூப்ஸ் இருக்குது. அதனால இதை டயால் என்று சொல்லலாம். ஜெம் டயால் என்று சொல்லலாம். ஒரே கார்பன் கிட்ட 2 OH குரூப்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து அன்ஸ்டேபிளா இருக்கும். அதுல இருந்து வாட்டர் வெளியே போகும். அப்ப என்ன ஆகுனா இந்த பாண்ட் இங்கே வந்துடும். இந்த பாண்ட் இங்கே போயிடும். அப்போ இந்த H+ இந்த OH- சேர்ந்துன்னு என்ன ஆகும்னா வாட்டரை வெளியே போகுது. அதே போல இந்த பாண்ட் இங்க போகுது. இந்த பாண்ட் இங்க போகுது. இப்போ இந்த H+ இந்த OH- சேர்ந்துன்னு வாட்டரை வெளியே போகுது. ஸோ நமக்கு இப்போ என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த HC இது வந்து சி டபுள் பாண்ட் ஓ மாறிக்கும். HC டபுள் பாண்ட் ஓ. இந்த சிங்கிள் பாண்ட் கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட் இதெல்லாம் இந்த சி இங்க பார்த்தீங்கன்னா டபுள் பாண்ட் ஓ கிடைக்கும். அப்படின்னா கிளையாக்சல் கிடைக்கும். என்ன கிடைச்சிருக்குதுன்னா கிளையாக்சல். இந்த கிளையாக்சல்ல பார்த்தீங்கன்னா ஏஎல்னா ஆல்டிகேட். ஏஎல்னா ஆல்டிகேட். இங்க ஆல்டிகேட் குரூப் இருக்குது. இங்க ஒரு ஆல்டிகேட் குரூப் இருக்குது. இங்க என்ன ரியேஜென்ட்னா கேமனோபோர். இது வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இந்த ஆக்சிடைசிங் ஏஜென்ட் என்ன பண்ணுன்னா இந்த ஆல்டிகைடை ஆக்சிடைஸ் பண்ணுது. இந்த ஆல்டிகைடை ஆக்சிடைஸ் பண்றதுனால இந்த ஆல்டிகைட் என்னவா மாறிக்குதுன்னா கார்பாக்சிலிக் ஆசிடா மாறிக்குது. ஸோ ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய ஆல்டிகைட் கார்பாக்சிலிக் ஆசிடா மாறிக்குது. இந்த ஆல்டிகைட் கார்பாக்சிலிக் ஆசிடா மாறுது. இந்த ஆல்டிகைடும் கார்பாக்சிலிக் ஆசிடா மாறுது. ஸோ இந்த ஆல்டிகைட் என்னவா மாறிச்சுன்னா கார்பாக்சிலிக் ஆசிடா மாறிடுச்சு. இது என்னன்னு சொல்றோம்னா ஆக்சாலிக் ஆசிட் சொல்றோம். ஸோ
இந்த CC ட்ரிபிள் பாண்ட் இந்த அசிட்டிலின் பேயர்ஸ் ரியேஜென்ட்ல பாஸ் பண்ணா சின் ஹைட்ராக்சிலேஷன் இங்க ஒரு முறை நடக்குது. அப்போ CC ட்ரிபிள் பாண்ட் CC டபுள் பாண்டா மாதிரி இருக்குது. இன்னொரு முறை சின் ஹைட்ராக்சிலேஷன் நடக்குது. CC டபுள் பாண்ட் CC சிங்கிள் பாண்டா நடக்குது. கன்வெர்ட் ஆகுது. கிளையாக்சல் ப்ரொடியூஸ் ஆயிடுது. இது ஃபர்தரா ஆக்சிடேஷன் போனதுனால என்ன ஆச்சுன்னா ஆக்சாலிக் ஆசிட் ப்ரொடியூஸ் ஆயிடுதுன்னு சொல்றேன். ஓகே, அடுத்து இப்போ இந்த Hக்கு பதிலா மெத்தில் குரூப் எடுத்துக்கினா என்ன கிடைக்கும் பார்க்க போறோம். Hக்கு பதிலாக மெத்தில் குரூப் எடுத்துக்கலாம். ஸோ MEC11CH. இப்போ பேயர்ஸ் ரியேஜென்ட்ல இதை பாஸ் பண்ணீங்கன்னா ட்ரிபிள் பாண்ட் டபுள் பாண்டா மாறிக்கும். ட்ரிபிள் பாண்ட் டபுள் பாண்டா மாறிக்குது. இப்போ 2 கார்பன் கிட்ட OH குரூப் வருது. இந்த கார்பன் கிட்ட ஒரு OH குரூப் வருது, இந்த கார்பன் கிட்ட ஒரு OH குரூப் வருது. அடுத்து இந்த CC டபுள் பாண்ட் என்ன மாறுதுன்னா CC சிங்கிள் பாண்டா மாறுது. CC டபுள் பாண்ட் CC சிங்கிள் பாண்டா மாறி இருக்குது. இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த கார்பன் கிட்ட ஒரு OH குரூப் வருது, இந்த கார்பன் கிட்ட ஒரு OH குரூப் வருது. இப்படி வந்திருக்குது. இப்போ என்ன சொல்லனா இந்த கார்பன் வந்து ஜெம் டையாலா இருக்கிறதுனால இங்க இருந்து வாட்டர் மாலிக்யூல் வெளியே போகுது. இப்படி ஒரு வாட்டர் வெளியே போகுது, இங்கேயும் வாட்டர் வெளியே போகுது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா வாட்டர் வெளியே போகுது. இப்போ இது என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். சரி, இந்த குரூப் கீட்டோனா மாறிக்கும். இந்த குரூப் பார்த்தீங்கன்னா ஆல்டிகேட்டா மாறிக்கும். இப்போ இங்க இருக்கக்கூடிய ரியேஜென்ட் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் இது ஃபர்தரா ஆக்சிடேஷன் எழுதும் போது இது ஃபர்தரா ஆக்சிடேஷன் போகும்போது என்ன ஆகுதுன்னா இந்த ஆல்டிகைட் கார்பாக்சிலிக் ஆசிடா மாறுது. இந்த கீட்டோன் ஒண்ணுமே ஆகுறது இல்லை, அப்படியே இருக்கு. அந்த கீட்டோன் அப்படியே இருக்குது. ஸோ இந்த கீட்டோனிக் பார்ட் அப்படியே இருக்குது, ஆனா ஆல்டிகைட் பார்ட் கார்பாக்சிலிக் ஆசிடா மாறுது. ஸோ CC ட்ரிபிள் பாண்டை பேயர்ஸ் டெஸ்ட்டுக்கு எடுத்துன்னு போகும்போது என்ன ஆகுதுன்னா CC டபுள் பாண்டா மாறுது. CC டபுள் பாண்ட் CC சிங்கிள் பாண்டா மாறுது. இப்போ இது என்னவா மாறுதுன்னா கீட்டோனா மாறிக்குது. இது என்னவா மாறுதுன்னா ஆல்டிகைட்டா மாறிக்குது. இந்த கீட்டோன் அப்படியே தான் இருக்குது, இந்த ஆல்டிகைட் அப்படியே கார்பாக்சிலிக் ஆசிடா மாறுது. இந்த கீட்டோன் அப்படியே தான் இருக்குது, இந்த ஆல்டிகைட் கார்பாக்சிலிக் ஆசிடா மாறிடுச்சு. இப்போ இந்த இடத்துலயும் அல்கைல் குரூப் இருந்தா என்ன வரும் பார்க்கலாம். இந்த இடத்துலயும் அல்கைல் குரூப் இருந்தா என்ன வரும், என்ன ப்ராடக்ட் வரும் பார்க்கலாம். இங்க மெத்தில் C ட்ரிபிள் பாண்ட் C மெத்தில் இப்படி இருக்கு. இப்போ இங்க என்ன ப்ராடக்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா இங்க 2 OH குரூப்ஸ் வரும். அப்போ ட்ரிபிள் பாண்ட் சிங்கிள் பாண்டா மாறிடும். இங்கேயும் 2 OH குரூப்ஸ் வரும். இங்க 2 OH குரூப்ஸ் வருதுன்னா அதுல இருந்து வாட்டர் வெளியே போச்சுன்னா இது கீட்டோனா மாறுது. இதுல இருந்து வாட்டர் வெளியே போச்சுன்னா கீட்டோனா மாறுது. ஸோ நமக்கு என்ன ப்ராடக்ட் வருதுன்னா இது போல ப்ராடக்ட் வருது. ஸோ இந்த CC ட்ரிபிள் பாண்ட் என்ன மாறிச்சுன்னா CC சிங்கிள் பாண்டா மாறிச்சு. அப்படின்னா டைகீட்டோன் ப்ராடக்ட் வரும். பொட்டாசியம் பெர்மாங்கனேட் இந்த கீட்டோனை ஒன்றும் பண்ணாது. அப்போ இந்த இதை அதாவது பேயர்ஸ் டெஸ்ட்டுக்கு எடுத்தோம்னா இந்த மாதிரி ப்ராடக்ட் வருதுன்ட்டு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ அசிட்டிலின் எடுத்துக்கலாம். இந்த அசிட்டிலினை நீங்க ஆக்சிடேட்டிவ் ஓசோனாலிசிஸ் எடுத்துன்னு போனீங்கன்னா என்ன ஆகுதுன்னா ஆக்சாலிக் ஆசிட் கிடைக்குது. ஆக்சிடேட்டிவ் ஓசோனாலிசிஸ் எடுத்துன்னு இப்போ இது ஆக்சிடேட்டிவ் ஓசோனாலிசிஸ் எடுத்துன்னு போனீங்கன்னா என்ன ஆகுதுன்னா இந்த பாண்ட் இது கீட்டோனா மாறும், இது ஆல்டிகைடா மாறும். அப்புறமா இந்த பாண்ட் பிரேக் ஆயிடும். இது கார்பாக்சிலிக் ஆசிட், இது கார்பாக்சிலிக் ஆசிடா மாறும். ஆக்சிடேட்டிவ் ஓசோனாலிசிஸ் கத்துக்கணும். இப்போ இப்படி எடுத்துக்கலாம்.
இது ஆக்சிடேட்டிவ் ஓசோனாலிசிஸ் கத்து பண்ணீங்கன்னா இது கீட்டோன மரம், இதுவும் கீட்டோன மரம். அப்புறமா இந்த கார்பன் ஆட்டம்ஸ்க்கு இடையில சிங்கிள் பாண்ட் இருக்கும், அதுவும் பிரேக் ஆயிட்டு இந்த பார்ட் கார்பாக்சிலிக் ஆசிடா தனியாகவும் இந்த பார்ட் கார்பாக்சிலிக் ஆசிட் தனியாகவும் ரெடியூஸ் ஆகும் ஆக்சிடேட்டிவ் ஓசோனாலிசிஸ்ல. எப்படி ப்ரொடியூஸ் ஆகும் பாருங்க. இங்க என்ன நடக்குதுன்னா கார்பன் ஆட்டம்ஸ்க்கு இடையில இருந்த சிங்கிள் பாண்ட் பிரேக் ஆகல ஆக்சிடேட்டிவ் ஓசோனாலிசிஸ்ல. ஆனா இங்க கார்பன் ஆட்டம்ஸ்க்கு இடையில இருந்த சிங்கிள் பாண்ட் பிரேக் ஆகி தனித்தனியா வந்துச்சு. இங்கேயும் கார்பன் ஆட்டம்ஸ்க்கு இடையில இருந்த சிங்கிள் பாண்ட் பிரேக் ஆகி தனித்தனியா வந்துச்சு ஆக்சிடேட்டிவ் ஓசோனாலிசிஸ்ல. இங்க மட்டும்தான் கார்பன் ஆட்டம்ஸ்க்கு இடையில இருந்த சிங்கிள் பாண்ட் பிரேக் ஆகாம அப்படியே வச்சு. இப்போ பேயர்ஸ் டெஸ்ட்டுக்கு எத்தனை பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? பேயர்ஸ் டெஸ்ட்டுக்கு எத்தனை பண்ணீங்கன்னா என்ன நடக்குது என்று பார்க்கலாம். சரி, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஆக்சிடேட்டிவ் ஓசோனாலிசிஸ்லே இந்த ஆக்சிடேட்டிவ் இது ஆக்சிடேட்டிவ் ஓசோனாலிசிஸ் எடுத்தோம்னா இப்படிதான் ப்ராடக்ட் வருது. இது ஆக்சிடேட்டிவ் ஓசோனாலிசிஸ் எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் என்ன வருது? இந்த கார்பன் கீட்டோனாவும் இந்த கார்பன் ஆல்டிகைடாவும் மாறுது. அப்புறமா என்ன ஆகுதுன்னா இது போல பிரேக் ஆகுது. இது ஆக்சிடேட்டிவ் ஓசோனாலிசிஸ் எடுத்தோம்னா என்ன ஆகுது? இந்த கார்பன் கீட்டோனா மாறுது, இந்த கார்பன் கீட்டோனா மாறுது. ட்ரிபிள் பாண்ட் வந்து சிங்கிள் பாண்டா மாறுது. அப்புறமா இது இந்த சிசி பாண்ட் பிரேக் ஆயிட்டு இது மாதிரி ப்ராடக்ட் வருது ஆக்சிடேட்டிவ் ஓசோனாலிசிஸ் எடுத்தோம்னா. பேயர்ஸ் டெஸ்ட்டுக்கு எடுத்துனோம்னா அசிட்டிலின் என்ன கொடுக்கணும்? ஆக்சாலிக் ஆசிட் கொடுக்கும். சிசி ட்ரிபிள் பாண்ட் இது என்ன பண்ணா இந்த காம்பவுண்ட் கொடுக்கும், இந்த காம்பவுண்ட் கொடுக்காது. இது என்ன பண்ணுன்னா இந்த டைகீட்டோன் கொடுக்கும், இந்த காம்பவுண்ட் கொடுக்காது பேயர்ஸ் டெஸ்ட்ல. அப்போ ஆக்சிடேட்டிவ் ஓசோனாலிசிஸ்லயும் பேயர்ஸ் டெஸ்ட்லயும் அசிட்டிலின் சேம் ப்ராடக்டா தான் கொடுக்குது. இது என்ன பண்ணுதுன்னா ஆக்சிடேட்டிவ் ஓசோனாலிசிஸ்லயும் சரி பேயர்ஸ் டெஸ்ட்லயும் சரி இந்த ப்ராடக்ட் கொடுக்குது. ஆனா ஆக்சிடேட்டிவ் ஓசோனாலிசிஸ்ல இந்த சிசி பாண்ட் பிரேக் ஆயிட்டு இது மாதிரி மாறிக்குது. இது என்ன பண்ணுதுன்னா ஆக்சிடேட்டிவ் ஓசோனாலிசிஸ் பேயர்ஸ் டெஸ்ட்ல இப்படிதான் கொடுக்குது. ஆனா ஆக்சிடேட்டிவ் ஓசோனாலிசிஸ்ல என்ன ஆகுதுன்னா இந்த சிசி பாண்ட் ஃபர்தரா பிரேக் ஆயிட்டு இது மாதிரி ப்ராடக்ட் கொடுக்குது. சரி, நெக்ஸ்ட் ஃபர்தர் வேற ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸை நம்ம எடுத்துக்கலாம். அதர் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸை இப்போ நம்ம யூஸ் பண்ண போறோம். இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அதர் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அசிடிஃபைடு பெர்மாங்கனேட். அசிடிஃபைடு பெர்மாங்கனேட் எடுத்துக்கலாம். அடுத்து ஸ்ட்ராங் அல்காலின் மீடியம்ல பெர்மாங்கனேட் எடுத்துக்கின்னு ஹீட் பண்றோம். ஸ்ட்ராங் அல்காலின் மீடியம்ல பெர்மாங்கனேட் எடுத்துக்கின்னு ஹீட் பண்றோம். ஸ்ட்ராங் அல்காலின் மீடியம்ல பெர்மாங்கனேட் எடுத்துக்கின்னு ஹீட் பண்றோம். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ காம்பவுண்ட்ஸ் எடுத்துக்கலாம். அசிட்டிலின் எடுத்துக்கலாம். இந்த அசிட்டிலின் என்ன ஆகுதுன்னா இந்த சிசி ட்ரிபிள் பாண்ட் கம்ப்ளீட்டா பிரேக் ஆயிடுது. பிரேக் ஆயிடுச்சுன்னா என்ன இருக்குன்னா HC இந்த கார்பன் கிட்ட வச்சிருக்கோம், இந்த கார்பன் கிட்ட வச்சு இந்த ட்ரிபிள் பாண்டட் கார்பன் என்னவா மாறுதுன்னா கார்பாக்சிலிக் ஆசிடா மாறுது. அதே போல இந்த ட்ரிபிள் பாண்டட் கார்பன் என்னவா மாறுதுன்னா கார்பாக்சிலிக் ஆசிடா மாறுது. ஸோ இங்க என்ன நடக்குது பாருங்க. இந்த ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டை யூஸ் பண்ணா, அதாவது அசிடிஃபைடு பெர்மாங்கனேட்டை யூஸ் பண்றோம், இல்ல ஸ்ட்ராங் அல்காலின் மீடியம்ல பெர்மாங்கனேட்டை எடுத்துக்கின்னு ஹீட் பண்றோம். அப்படி பண்ணா சிசி ட்ரிபிள் பாண்ட் கம்ப்ளீட்டா பிரேக் ஆயிடுது. இந்த கார்பன் கார்பாக்சிலிக் ஆசிடா மாறிக்குது, இந்த கார்பனும் கார்பாக்சிலிக் ஆசிடா மாறிக்குது. அப்ப என்ன ஆகுது? இந்த சிசி ட்ரிபிள் பாண்ட் கம்ப்ளீட்டா பிரேக் ஆயிட்டு இது ஃபார்மிக் ஆசிட் கொடுக்குது, இதுவும் ஃபார்மிக் ஆசிட் கொடுக்குது நம்ம சொல்றோம். இப்போ இது போல எடுத்துக்கலாம். இந்த அசிட்டிலினுடைய ஹோமோலோக் எடுத்துக்கலாம். MEC+CH இப்படி எடுத்துக்கலாம். இங்க என்ன நடக்குதுன்னா இந்த சிசி ட்ரிபிள் பாண்ட் கம்ப்ளீட்டா பிரேக் ஆகுது. இந்த MEC தனியா வருது, இந்த HC தனியா போய். இப்போ
இந்த கார்பன் கார்பாக்சிலிக் ஆசிடா மாறிக்கும், இந்த கார்பன் கார்பாக்சிலிக் ஆசிடா மாறிக்கும். அப்போ அசிட்டிக் ஆசிட் ஃபார்மிக் ஆசிட் இந்த ப்ராடக்ட்டை கொடுக்குது. இந்த CC1 இதுக்கு என்னன்னா ப்ரோபைன். இந்த CC1 கம்ப்ளீட்டா பிரேக் ஆச்சுன்னா இது என்னவா மாறிக்குதுன்னா அசிட்டிக் ஆசிடா மாறிக்குது, இது என்னவா மாறிக்குதுன்னா ஃபார்மிக் ஆசிடா மாறிக்குது அப்படி சொல்றோம். இப்போ இப்படி எடுத்துக்கிறோம், பியூட் 2y எடுத்துக்கிறோம், பியூட் 2y. இந்த பியூட் 2y எதுக்கு எடுத்துன்னு போறோம்னாக்கா இந்த ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டை கொடுக்குறோம், அசிடிஃபைடு பெர்மாங்கனேட் இல்லைன்னா ஸ்ட்ராங் அல்காலின் மீடியத்தில் பெர்மாங்கனேட்டை கொடுத்து ஹீட் பண்ணுறோம். இந்த CC1 கம்ப்ளீட்டாக பிரேக் ஆகிடும். கம்ப்ளீட்டாக பிரேக் ஆகிட்டு என்ன பண்ணுறதுன்னா இந்த பக்கம் MEC தனியாகவும் இந்த பக்கம் MEC தனியாகவும் வரும். எப்படி இந்த C வந்து கார்பாக்சிலிக் ஆசிடா மாறிக்குது, இந்த C வந்து கார்பாக்சிலிக் ஆசிடா மாறிக்குது. இந்த C கார்பாக்சிலிக் ஆசிடாவும் இந்த C கார்பாக்சிலிக் ஆசிடாவும் இப்படி தனித்தனியாக மாறிடுச்சு. அசிட்டிக் ஆசிட் அசிட்டிக் ஆசிட் அது போல கிடைக்கும். அப்போ இந்த பியூட் 2y ஆக்சிடைசிங் ஏஜென்ட் சோன்ஸ் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் கொடுத்தா CC1 கம்ப்ளீட்டா பிரேக் ஆகிட்டு இது தனியாகவும் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை கொடுக்குது சொல்லுவோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஐசோமரைசேஷன். அடுத்து பார்க்கக்கூடியது என்னன்னா ஐசோமரைசேஷன். இங்க என்ன எடுத்துக்கலாம்னா அல்கைன் எடுத்துக்கலாம், சோன்ஸோ அல்கைன் எடுத்துக்கிறோம். இது என்ன சொல்றோம்னா அல்க், இந்த ட்ரிபிள் பாண்ட் இருக்கனால ஐன். இப்போ இந்த ட்ரிபிள் பாண்ட் எங்க இருக்குதுனாக்கா ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கு, அதனால அல்க் 1,9 அப்படி சொல்றோம். இதுல ஆல்கஹாலிக் KOH போட்டு ஹீட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இதுல ஆல்கஹாலிக் KOH போட்டு ஹீட் பண்ண என்ன ஆகுதுன்னா இந்த அல்க் 1,9 அல்க் 2,9 மாறும். அல்க் 1,9 அல்க் 2,9 மாறும். எப்படின்னு பார்க்கலாம். ஸோ RC ட்ரிபிள் பாண்ட் C CH2. இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன். இதை வந்து என்னன்னு சொல்லணும்னா 2,9 என்று சொல்றோம். இங்க ட்ரிபிள் பாண்ட் வந்து ஃபர்ஸ்ட் கார்பன்ல இருந்தா 1,9 என்று சொல்றோம். இந்த அல்க் 1,9 அல்க் 2,9 வந்து ஆல்கஹாலிக் KOH போட்டு ஹீட் பண்ணோம். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பொசிஷன் ஐசோமர்ஸ், வேற எதுவுமே சேஞ்ச் கிடையாது. இங்க ட்ரிபிள் பாண்டுடைய பொசிஷன் வந்து 1ல இருக்குது, இங்க ட்ரிபிள் பாண்டுடைய பொசிஷன் 2ல இருக்குது. அதனால இதையும் என்னன்னு சொல்றோம்னா பொசிஷன் ஐசோமர்ஸ் என்று சொல்றோம். அதனால இது இந்த ப்ராசஸ் என்னன்னு சொல்றோம்னா ஐசோமரைசேஷன் என்று நம்ம சொல்றோம். ஐசோமரைசேஷன் என்று நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, அடுத்து அசிட்டிலின் பாலிமரைசேஷன் போது அந்த பாலிமரைசேஷனை பார்க்கலாம். இப்போ அசிட்டிலின் எடுத்துக்கிறோம். இந்த அசிட்டிலினை பாலிமரைசேஷன் காமிச்சா என்ன வருதுன்னா இட் இஸ் கிவிங் லீனியர் பாலிமர். அந்த லீனியர் பாலிமர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ CH, இங்க ட்ரிபிள் பாண்ட் இருக்குது, இங்க CH. இது வந்து அசிட்டிலின். இது போல நிறைய அசிட்டிலின் மாலிகுல்ஸ் எடுத்துக்கலாம். இது போல நிறைய அசிட்டிலின் மாலிகுல்ஸ் எடுத்துக்கலாம், நிறைய இருக்கு. என்ன ஆகுதுன்னா இங்க இருக்கக்கூடிய ஒரு பை பாண்ட் என்ன ஆகுதுன்னா இந்த கார்பனுக்கு இந்த கார்பனுக்கு இடையில வருது. இங்க இருக்கக்கூடிய பை பாண்ட் என்ன ஆகுதுன்னா இந்த கார்பனுக்கு இந்த கார்பனுக்கு இடையில வருது. இங்க இருக்கக்கூடிய பை பாண்ட் என்ன ஆகுதுன்னா இந்த கார்பனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அசிட்டிலீன்ல இருக்கக்கூடிய கார்பனுக்கு இடையில வருது. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய அசிட்டிலீன்ல இருக்கக்கூடிய பை பாண்ட் வந்து இந்த கார்பனோட சிக்மா பாண்டை ஃபார்ம் பண்ணுது. இப்போ என்ன ப்ரொடியூஸ் ஆகும்னு பார்க்கலாம். சரி, இங்க இருக்கக்கூடிய ஒரு பை பாண்ட் மிஸ் ஆயிடும். அதே மாதிரி இங்க ஒரு பை பாண்ட் மிஸ் ஆகும். இங்க இருக்கக்கூடிய ஒரு பை பாண்ட் போயிடுது. ஸோ என்ன ஆகுதுன்னா அந்த பை பாண்ட் எல்லாம் இப்போ சிக்மா பாண்டா மாறிக்குது. இங்க சிக்மா பாண்ட், இங்க சிக்மா பாண்ட், இங்க சிக்மா பாண்ட், இங்க சிக்மா பாண்ட், இப்படி கண்டினியூ ஆகினே போகுது. அதாவது என்னாச்சுன்னாக்கா இது வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அசிட்டிலீனோட பாண்டிங் போகும், இது பக்கத்தில் இருக்கக்கூடிய அசிட்டிலீனோட பாண்டிங் போகும், இப்படி கண்டினியூ ஆகினே போகுது.
இதை வந்து என்னன்னு சொல்றோம்னா பாலிமர் என்று சொல்றோம். அதனால இதுக்கு பேர் என்ன சொல்றோம்னா பாலி அசிட்டிலீன் என்று சொல்றோம். பாலினா மெனி, நிறைய அசிட்டிலின் மாலிகுல்ஸ் கம்பைன் ஆனதுனால தான் இப்படி வந்துச்சு. அதனால இது என்னன்னு சொல்றோம்னா பாலி அசிட்டிலீன். இந்த அசிட்டிலினுக்கு ஐயூபேக் நேம் என்னன்னா ஈத்தைன். அதனால இது என்னன்னு சொல்றோம்னா பாலி ஈத்தைன் என்று சொல்றோம். இந்த அசிட்டிலினுக்கு ஐயூபேக் நேம் ஈத்தைன். அதனால இதுக்கு பேர் என்ன சொல்றோம்னா பாலி ஈத்தைன் என்று சொல்றோம். இது பாத்தீங்கன்னா இது வந்து குட் கண்டக்டர். அதாவது மெட்டல்ஸ் எப்படி குட் கண்டக்டரோ அது போல இந்த பாலிமர் வந்து குட் கண்டக்டர். எப்படி இருக்குது பாத்தீங்களா? அதாவது கார்பனுடைய அலோட்ரோப்ஸ்ல பாத்தீங்கன்னா கிராஃபைட் வந்து குட் கண்டக்டர். கிராஃபைட் வந்து ஆக்சுவலி கார்பனுடைய அலோட்ரோப்ஸ்ல கார்பன்னாவே நான் மெட்டல்,